ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவோட ஓபிசி மாநில தலைவர் வீர திருநாவுக்கரசர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போது தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கட்டும், விஜய் அவர்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாஜக திமுகவை நெருங்கி வருது, பாஜகவோட திமுக கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஜய் அவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ தற்போதைய அரசியலில் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், இப்போது காங்கிரஸோட எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சி அரசியலை திமுகவுக்கு பாஜக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் உண்டு. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு சொல்லி ஒரு பூச்சாட்டி காமிக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் எடுபடலை. எத்தனை காலத்துக்கு தான் மக்களை போய் சொல்லி ஏமாற்ற முடியும்? இதுக்கு முன்னாடி எடுபடல, இனிமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போவோம் பிஜேபி கூட திமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கா, இல்ல தாவேகா திமுக மேல ஒரு நம்பகத்தன்மையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுதா? டிவிக்கு என்ன சொல்லுது? பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகுது அப்படின்றான். டிஎம்கே என்ன சொல்றாங்க? டிவிகேங்கிறதே பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. நாம் தமிழர் என்ன சொல்றாங்க? நீங்க தாண்டா பி டீம்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நேரடியா அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறது இல்ல, நீங்க பிஜேபியோட பி டீம். எங்களுக்கு அப்படி யாரும் பி டீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாங்க எதுவுமே ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. நாடு முழுவதும் 22 ஸ்டேட்ஸ்ல நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறோம். சென்டர்ல 3வது முறையா தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறோம். இப்ப நாங்க நேரடியா ஃபேஸ் பண்ணாம நாங்க ஏன் பி டீமா இருக்க வேண்டிய அவசியம்? தமிழ்நாட்டுல உள்ள வரணும் அப்படின்னா இப்ப திமுகவோட ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல. யார் இப்படி பேசுறா? பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி டிஎம்கே என்ன சொல்லுது? அப்படி கிடையாது. ஒண்ணு, நாங்க டிஎம்கேவை எங்களோட பி டீமா வச்சிருக்கணும், இல்ல டிவிகேவை எங்களோட பி டீமா வச்சிருக்கிறோம், இல்ல வேற யாரையாச்சும் ஒருத்தர் பி டீமா வச்சிருக்கணும். ஒருத்தர் யார பி டீம்னு சொல்றாரோ அவர் என்ன சொல்றாரு? நான் பிஜேபியோட பி டீம் இல்ல, நீங்க தான் பிஜேபியோட பி டீம்ன்றான். இப்போ ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தா யாரு தான் எங்களோட பி டீம்? நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு யாரையும் நாங்க பி டீமா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எல்லாம் நரேந்திர மோடியோட டீம், நாங்க எல்லாம் பிஜேபியோட டீம், நாங்க எல்லாம் தமிழக மக்கள்கிட்ட எங்களோட கொள்கைகள் சொல்றோம். டிஎம்கேவும் காங்கிரஸும் 2004 14 வரைக்கும் 10 இயர்ஸ் சென்டர்ல ரூலிங் பார்ட்டியா இருந்தான். அந்த 10 இயர்ஸ்ல அவங்க நாட்டை எப்படி வளர்த்தாங்க, பிளஸ் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, அதை அப்படியே நரேந்திர மோடிஜி 2014 பிரைம் மினிஸ்டரா வந்தப்பறம் லாஸ்ட் 12 இயர்ஸ்ல ஒட்டு மொத்தமா நாடு லெவல்ல என்ன பண்ணிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, அதைத்தான் நாங்க சொல்றோம். அதை வச்சு அரசியல் பண்ணாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க பி டீம் என்ன அர்த்தம்? அப்புறம் இன்னொரு கட்சி கூட நெருங்குதா அப்படின்னா அது காலம்தான் முடிவு செய்யும். ஆனா நெருங்கறதுக்கு முன்னாடியே நெருங்குறாங்க. யாரு சொன்னா? இப்ப டிஎம்கே எங்கேயாச்சும் நாங்க பிஜேபி கூட நெருங்குறோம்னு சொல்லிருக்காங்களா? இல்ல பிஜேபி நாங்க சொல்லிருக்கிறோமா? இல்ல மறைமுகமா டீலிமிட்டேஷன் பில்லுக்கு திமுக ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொன்னாது? யாரு சொன்னா? இப்ப டிஎம்கே சொல்லிருக்காங்களா இல்ல பிஜேபி சொல்லிருக்காங்களா? நாங்க 2 பேரும் தானே இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா நாங்க சொல்லாம இன்னைக்கு டிஎம்கேட ஆப்போனண்டா இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி சொல்றாருன்னா ஒருத்தர் பத்தி அவருடைய எதிரி சொல்றது எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஏதாச்சும் ஒரு சிக்னல் காமிச்சிருக்கிறாங்களா? டீலிமிட்டேஷனை நாங்க சப்போர்ட் பண்ண போறோம், விமன் ரிசர்வேஷன் பில்லை நாங்க சப்போர்ட் பண்ண போறோம், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா நெருங்கி வராங்கன்னு சொல்லலாம். அவங்க ஒன்னும் சொல்லவே இல்லை இதை பத்தி. எங்க கூட அவங்க நெருங்கி வந்தாலும் வராட்டியும், யாரு எங்க கூட நெருங்கி வந்தாலும் வராட்டியும், நாட்டுக்கு எது நல்லதோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதா எங்களோட ஸ்டாண்ட். பெண்களுக்கான இடஒதுக்கீடை இது வரைக்கும் இந்தியாவில யாரும் சட்டம் கொண்டு வரவே இல்லை. நரேந்திர மோடி ஐயா தலைமையிலான பாஜகவோட மத்திய அரசாங்கம் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு பில் பாஸ் பண்ணுது. அதை சப்போர்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம சகோதரிகள், நம்ம தாய்மார்கள், அவங்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும். டியூ ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்காம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம டெமோக்ரஸி பத்தி பேசிட்டு இருக்க முடியும்? அதனால அதுக்கு சப்போர்ட் நீங்க irrespective of the politics இதை பண்ண வேண்டியது எல்லா அரசியல் கட்சியோட கடமை நினைக்கிறோம். டீலிமிட்டேஷன் இன்னைக்கு பாப்புலேஷன் எவ்வளவு அதிகமாயிடுச்சு. அதே 543 எம்பிஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு 850 வரைக்கும் ஏத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சீட்ஸ் இருக்குதோ டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமும் அத்தனை % சீட்ஸ் இருக்கும். இதுல ஒரு சீட்டு கூட குறையாது அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லியிருக்காரு, பிஜேபி லீடர் சொல்றாங்க.
எல்லாமே சொன்ன அப்புறமா கூட நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, இது வரைக்கும் நமக்கு 10% இருந்துச்சுங்க, இனிமேல் இது 9% குறைய போகுது அப்படின்னா we should oppose it. BJP will not accept it. நாங்களே அதை எதிர்ப்போம், ஏத்துக்க மாட்டோம். நாம சொல்றோம் ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜ் குறையாது, இன்னும் சொல்ல போனா ஒரு சீட்டு கிட்டத்தட்ட ஒரு சீட்டு அதிகமாகுது. அப்ப நல்லது தானே நமக்கு. ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் நிறைய பேர் எம்பி ஆக வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில வந்துட்டு புதுசா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள போகலாம், பெண்கள் உள்ள போகலாம். இதெல்லாம் ஏன் அப்போஸ் பண்ணிக்கிட்டு நாங்க? புரிதலுக்காக சொல்றேன், கட்சிய பாலிடிக்ஸ கம்பெனி கூட வந்துட்டு நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஆனாலும் புரிதலுக்காக சொல்றேன். ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கு, அப்போ ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்க. கம்பெனி பெருசாகுது, நிறைய வேலை செய்யுது, நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க. அப்ப நிறைய ஆட்கள் வேணும் தானே? ஆள் அதிகமா இருந்தா கம்பெனிக்கு நல்லது, அது மூலமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தானே, நல்லது தானே? இல்ல நான் அதை அப்போஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனில விமனுக்கு வேலையே கிடையாது, என்ன யோசிக்கிறாங்க? பெண்கள் ரொம்ப ஆளே கிடையாது, இல்ல இருந்தா 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாக்கணும், பெண்களும் இருந்தா தான் அது நல்ல இன்னோவேட்டிவான தாட்ஸ் எல்லாம் வரும் அப்படி சொல்லிட்டு பெண்களையும் உள்ள கொண்டு வரலாம்னா அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப தவறு. ஒரு சைடு டிவிக்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பெண்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி ஒரு சைடு பேசுறாங்க. இன்னொரு சைடு உண்மையாவே பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, பெண்களுக்கான இந்த நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சட்டத்தை நரேந்திர மோடி ஐயா தலைமையில பிஜேபி கொண்டு வந்து அதை ஏன் அப்போஸ் பண்றாங்க? இதுதான் அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இது எதிராக இருக்குது தாவேகா, அதே மாதிரி பிஜேபிக்கு எதிராக இருக்குது காங்கிரஸ். அதனால ரெண்டும் கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படி கூட்டணி வச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, அரசியல்ல யாரு கூட்டனாலும் கூட்டணி சேரலாம், ஏற்கனவே சேர்ந்து இருக்கிறாங்க. இனிமேல் கூட்டணி வச்சா என்னன்னு கிடையாது. இவங்க டிவிக்கே மட்டும்தான் எங்க கூட கூட்டணி வைக்கல, இல்ல காங்கிரஸ் எங்க கூட வைக்கல. சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அப்ப ஏற்கனவே பாரதிய ஜனசங்கமா இருந்தோம். முதல்ல நாங்க கூட்டணி வச்சதே கம்யூனிஸ்ட் கூட தான். அன்னைக்கு காங்கிரஸ் அப்போஸ் பண்ணோம், டெல்லியில காங்கிரஸ் வந்துட்டு அப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக போஸ்ட்போல் எலெக்ஷன்ல பிஜேபியும் கம்யூனிஸ்டையும் கூட்டணி வச்சோம், நடந்துச்சு. எங்களுக்கு பொலிட்டிக்கல் அப்போனண்ட் மெயினா நேஷனல் லெவல்ல யாருன்னு கேட்டா காங்கிரஸ், ஐடியாலஜிக்கலா கம்யூனிஸ்ட். இந்த 2 பார்ட்டிஸ் கூட இப்போதைக்கு எங்களால கூட்டணி வைக்க முடியாது. அப்ப திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கிறோம், நடந்துச்சு. அதான் தவறு. ஒரு மனிதன் இருக்கிறான், தவறு செய்யும்போது வந்துட்டு கண்டிக்கிறோம், தண்டிக்கிறோம். திருந்திட்டா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த தேசத்தோட ஒற்றுமைக்கு எதிராக யாரு இல்லையோ, இந்த இந்து தர்மத்துக்கு எதிராக யாரு தவறா பேசலையோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க கூட கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியனுங்கிறத ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். இந்திய தேசிய ஒற்றுமைக்கு எதிராக ஒருபோதும் பேசக்கூடாது, சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக ஒருபோதும் பேசக்கூடாது. ஆட்சி அதிகாரத்துல வந்தா 1 ரூபாய் ஊழல் பண்ண விடமாட்டோம். இதுக்கெல்லாம் தயாரா இருந்தா எந்த கட்சினாலும் எங்க கூட கூட்டணிக்கு வரலாம், தவறே கிடையாது, தவறே கிடையாது. ராமர் கோவில் நிதி முறைக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க சார், அதுக்கு என்ன காரணம், எப்படி நடந்துச்சு? இல்ல, நடந்தது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, வன்மையான அதை தண்டிக்கப்பட வேண்டும், அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அந்த மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறார். தவறு நடக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறோம். அதையே மீறி எங்கேயாச்சும் 1-2 தவறு நடந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்குங்கிறது தான் முக்கியம். பிஜேபி பொறுத்தளவு இந்த மாதிரி தவிர ஒருபோதும் ஏத்துக்காது. அதுக்கான ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையான குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்படுவார், மாற்று கருத்தே இல்லை. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ அவர்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒருமையில பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வர காவல்துறையோட அத்துமீறல் அதிகமா இருக்கு. இல்ல, இந்த இடத்துல இது காவல்துறை அத்துமீறல் இல்லைங்க. வெறும் ஒருமையில பேசியிருந்தா, ஒருமையில பேசுறதே அநாகரியம். ஆனா வெறும் ஒருமையில பேசலைங்க. சட்டசபைக்கு முதலமைச்சர் வரட்டும், எலும்பு உடைக்கிறன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அது வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு செயல். சபாநாயகர்கிட்ட சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லணும்னு சொன்னது அவர் தான். இல்ல, கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்றது அது எதுக்குன்னா அது ஒரு சட்டையர். அது ஒரு காமெடிக்கு பேசுறது, ஒரு நக்கல் நையாண்டி மாதிரி அரசியல் பேச்சுல இருக்கத்தான் செய்யும். ஏன்னா என்னை பேச சொல்றாங்க, பேசலன்றாங்க, பேசினா வெளில ஓடிடுறாங்க. அதனால நான் கதவை சாத்த சொன்னேன் அப்படிங்கிறது அது வேற. இது என்ன பேசுறாரு ஒரு முதலமைச்சர்? விஜய்ங்கிற தனி மனிதனை விட்டுருங்க, இன்னைக்கு யாரு அவரு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எலும்ப உடைப்பன்னு சொன்னா என்ன அநாகரிகம் அது? அதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. விஜய் பொலிட்டிக்கலா பிஜேபிக்கு ஆப்போனண்ட், ஆனா அவரு எங்களோட சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம். அதை ஏத்துக்க முடியாது. எவ்வளவு மோசமா பேசுறது ஏத்துக்க முடியாது. ஆனா எப்படி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது சரியோ
ஆனா அந்த திமுக எம்எல்ஏக்கு சப்போர்ட்டிவா டிஎம்கே காரங்க எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கனிமொழி கூட இதை வன்மையா கண்டிக்கிறேன். அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, ஒரு முதலமைச்சரா இருக்கிற அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு நல்லா வாயில வந்துரும் டாஸ் அதெல்லாம் பேசலாமா? எல்லாரும் பேசக்கூடாது, அது அநாகரிகம், யாரும் இல்லைன்னு சொல்றவங்க. பட் அதுவும் இது ஒண்ணா, அது இது ஒண்ணா? எலும்ப உடைப்புங்கிறது வன்முறை தூண்டக்கூடிய செயலா இல்லையாங்க? முதலமைச்சருக்கு வந்துட்டு கொலை மிரட்டல், இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? திமுகவுக்கு தேவை. ஏன்னா ஒரு 18-20 வயசு சின்ன பையன் ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாவிலயோ ஏதாச்சும் டிஎம்கே கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டா உடனே ஃப்ரைடே நைட்டா 10 மிட் நைட் 12 மணி 1 மணிக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவான். சாட்டர்டே சண்டே 2 நாள் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் நீங்க மண்டே தான் போக முடியும். மண்டே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு மறுபடியும் நீங்க பெயில் வாங்கின கூட டியூஸ்டே வெட்னஸ்டே ஆயிடும். ஒரு 3-4 நாள் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணுங்கிறதுக்காக சும்மா சாதாரணமா கிரிட்டிசைஸ் பண்ணாவே தூக்கி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு மோசமா பேசும்போது இந்த கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? ஆனா தமிழக காவல்துறை மேல எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வருத்தம் உண்டு. இன்னைக்கு ஆட்சி மாறின அப்புறம் டிஎம்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்றீங்க, தப்பா பேசுறாங்க, அரெஸ்ட் பண்ணணும். இந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணது 100% சட்டப்படி சரி, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து எவ்வளவு மோசமா கடந்த 5 ஆண்டுகள் திமுக காரங்க, அவங்களோட சப்போர்ட்டர் சொல்லக்கூடிய ஆசாமிகள் எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு முறை வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவரை போய் இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்களே, நடவடிக்கை எடுங்கன்னு. இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இனிமேலாவது அந்த கம்ப்ளைண்ட்லாம் தூசி தட்டி யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக மோசமா பேசுனாங்களோ அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வைக்கணும். அப்படி இல்லாம நீங்க பயஸ்டா இருந்தீங்கன்னா அது வந்துட்டு ரூல் ஆஃப் லா கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் வந்துட்டு அவருக்கு எதிராக பேசினா மட்டும் தான் நடவடிக்கை எடுப்போம், முன்னாடி பேசுறதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றது சட்டப்படி தவறு. தமிழக காவல்துறைக்கு பிஜேபி சார்பில் எங்களது அன்பான வேண்டுகோள், கோரிக்கை என்பது சட்டத்துக்கு புறம்பா பிரைம் மினிஸ்டரை யாரெல்லாம் அநாகரிகமா ரொம்ப மோசமா பேசியிருக்கிறாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இது நியூட்ரலான போலீஸ். இப்போ அதிமுகல இருந்து சிவி சண்முகம் தலைமையிலான 300 அதிமுக ஆதரவாளர்கள் வந்து விலகுறதா கடிதம் கொடுக்க போறாங்க. ஸோ தொடர்ந்து அதிமுகல இருந்து இந்த மாதிரி ஒரு விலகல் கடிதம் கொடுத்துட்டு இருக்காங்க, ராஜினாமா பண்றாங்க. இது எப்படி பாக்குறது? அது ஒரு உட்கட்சி பிரச்சனை, இது மக்கள் பிரச்சனை கிடையாது. அவங்க செட்டில் பண்ணிக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களையுமே பதவி விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உட்கட்சியில அவங்களுக்குள்ள பேசிக்கிறது. மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அவங்க ஆட்சியில இல்லை. ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவங்க ஏதாச்சும் மக்கள் விரோதமா செயல்பட்டாங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமும் இதுல இருக்கிறதா, நான் அந்த ஒரு மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கிறதா நான் வந்துட்டு கருதல. அவங்க உட்கட்சி விஷயம் அவங்க தான் பார்த்துக்கணும். பட் பிஜேபியை பொறுத்தளவு எந்த ஒரு இயக்கமும் இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போறதை விரும்பல. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒற்றுமையா இருக்கணும். கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடுகளை சொல்லி நம்ம அரசியல வந்துட்டு விவாதம் பண்ணிக்கலாம், தேர்தல் அரசியல் வந்துட்டு போட்டி போடலாம், அது வேற. அதிமுக போன்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஜனநாயக இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, இவங்க அப்படிங்கிற இந்த 2 மாபெரும் ஆளுமைகளால வளர்க்கப்பட்ட அந்த இயக்கம், அதுல சின்ன சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுங்கிறது எங்களோட விருப்பம். அவங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா நாங்க விரும்புறோம். மற்றபடி உட்கட்சி விஷயத்துல we don't want to comment. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி.